ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் எபிசோட்ல அக்னாலஜிங் மை ஃபீலிங்ஸ் பத்தி பார்த்தோம். என்னதான் ஃபீலிங்ஸ் அக்னாலஜ் பண்ண தெரிஞ்சாலும் அது எனக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. கான்ஸ்டன்ட்லி தேர் வாஸ் அ பேட்டில் பிட்வீன் ஹவ் ஐ வாஸ் ஃபீலிங் அண்ட் ஹவ் ஐ வாஸ் இமோட்டிங். ஸோ அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஐ எம் ஆக்சுவலி ப்ரிட்டெண்டிங். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரிட்டெண்டிங் டு பி ஓகே. எல்லா எமோஷன்ஸையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சாலும் என்னால் ப்ரிட்டெண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணவே முடியல. இந்த சொசைட்டில நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் கான்ஸ்டன்டா நம்ம மேல ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க. என் மேல எல்லாரும் வச்ச இமேஜ் வந்து நீ ஸ்ட்ராங், நீ எல்லாத்தையுமே ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும், யூ ஹேவ் கான் த்ரூ வர்ஸ் திங்ஸ், உன்னால இதை பண்ண முடியும்னு ஒரு இமேஜ் என் மேல இருந்துச்சு. ஸோ அந்த இமேஜ்லயே நான் இருந்ததுனால ரொம்ப நாளைக்கு என்னால வந்து நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்றத வந்து உடைக்கவே முடியல. ஸோ அப்படியே இந்த ஜேர்னில நான் பிக்கப் பண்ண வர்ஸ் திங்ஸ் தான் பீப்புள் ப்ளீசிங். என்னோட சிச்சுவேஷன்ல நான் என்ன சொல்லணும்ன்ற விஷயத்த மத்தவங்களுக்காக சொல்லாமலே இருந்து அதனால நிறைய டிஸ்ரெஸ்பெக்ட், அதனால நிறைய பர்சனல் ஹர்ட் எனக்கு ஆகியிருக்கு. ஸோ ஐம் பிரிட்டெண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமா என்னோட தெரபிஸ்ட் கிட்ட அடுத்த செஷன்ல ஹவு டு ஐ பிரேக் திஸ் வால் ஆஃப் பிரிட்டெண்டிங் அப்படின்னு நாங்க ஃபர்தரா பேச ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி பேசிட்டு இருக்க ஒரு டைம்ல தான் he was telling me, tell me about all of the life events that makes you feel this way. ஸோ அந்த செஷன்ல நான் இது வரைக்கும் வாழ்க்கையில வாங்கின செருப்படிகள், அதை எப்படி நான் ஸ்ட்ராங்கா ப்ராசஸ் பண்றேன், பிளஸ் ஆல்சோ நான் எவ்வளோ போய் சொல்லி இந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்றதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், அதை பத்தி எல்லாமே பேசணும். எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா he was asking me, how do you feel now அப்படின்னு. நான் சொன்னேன், ப்ரோ ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு, நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொன்னேன். ஸோ he was like, ஓகே, இப்போ நீங்க இந்த இமோஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாம ரத்தி வேற ஒரு இமேஜ், சொசைட்டி வச்ச இமேஜோ, ஃப்ரெண்ட்ஸ் வச்ச இமேஜோ, இல்ல நீங்க பிலீவ் பண்ற இமேஜ்ல இருந்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு யாராவது அவார்டு கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆமா இல்ல, இது நான் இல்லைல்ல, இது என்னோட ஃபீலிங்ஸ் இல்லைன்னு எனக்கு ஸ்லோவா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்பதான் பிரிட்டன் பண்றது வந்து எனக்கு எவ்வளோ ஹெவியா இருந்துச்சு, அந்த பேகேஜ் நான் எவ்வளோ நாள் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது ஃபீல் ஆச்சு. லெசன் 2, தெரப்பி ஹெல்ப் மீ டு ஸ்டாப் பிரிட்டெண்டிங். எவர் சின்ஸ் தட் ஐ வாஸ் ட்ரூ டு மை எமோஷன்ஸ். இனிஷியலா ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல அது லிபரேட்டிங்கா மாறுச்சு. ப்ளீஸ் 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 டோன்ட் மாஸ்க் யுவர் எமோஷன்ஸ், டோன்ட் பிரிட்டெண்ட். அதனால எந்த பயனும் இல்லை. This is Real Talks with Rati, and you are in my journey of what did therapy do to me.